எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமென். கர்த்தரின் பணிவிடைக்காரனாகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். வட திசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலிலும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. அந்த 19வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 19வது வசனத்தை கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலேயே வைத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன். நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு மறுமொழி கொடுத்து அவர் என்ன வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, இனி புற ஜாதிகளுக்குள்ளே உங்களை நிந்தையாக வைக்காமல். நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தலையின் மேல் இருக்கிற நிந்தையை மாற்றுகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்ற போகிறார். பல வருடமாய் சுமந்து கொண்டிருக்கிற நிந்தைகளுக்கு இந்த ஆண்டவர் ஒரு முடிவை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகள் மூலமாய் வந்த நிந்தை, உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் இருக்கிற நிந்தை, ஒருவேளை ஏதோ ஒன்று கிடைக்காததுனாலே அவங்க நிந்திக்கலாம், நீங்க ரொம்ப குறைவாய் இருக்கிறதுனால நிந்திக்கலாம். ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நிந்தைகளை மாற்றுகிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் மாற்ற போகிறார். புற ஜாதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த நிந்தையை இந்த ஆண்டு கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எந்த காரியத்தை குறித்து நிந்திக்கிறார்களோ கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நிந்தையை இனி வைக்காமல் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவேன். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்கள். அவர்கள் நிந்திக்கிற நிந்தையை தலைகீழாய் புரட்டி போடுகிற கர்த்தர். உங்களுக்கு இது இல்லை என்று அவர்கள் நிந்தித்தார்கள், ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர்கள் நிந்தித்த அந்த காரியத்தை உங்களுக்கு தந்து இனி சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இனி உன்னை நிந்தையாக வைக்க மாட்டேன். இனி அவர்கள் நிந்திக்க முடியாது, இனி அவர்கள் அவமானப்படுத்த முடியாது, இனி அவர்கள் கஷ்டப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த வருடம் நிந்தைகளை புரட்டி போடுகிற ஒரு வருடம். நம்புறவங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
இவ்வளவு இருந்தும் உன்னால செய்ய முடியலையா, இத்தனை பண்ணியும் உன்னால பண்ண முடியலையா, உனக்கெல்லாம் பண்ணவே முடியாது, இந்த மாதிரி நிறைய காரியத்தை ஒருவேளை ஏளனமாய் உங்களை நிந்திச்சுட்டே இருக்கலாம். இந்த பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையா, உங்க பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா அப்படின்னு ரொம்ப கேவலமா ரொம்ப நிந்தையாய் உங்களை பேசலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எந்த காரியத்தில் அவர்கள் உங்களை நிந்திக்கிறார்களோ அந்த காரியத்தை இந்த வருடம் கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர போகிறார். கர்த்தர் தந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த நிந்தையை இந்த ஆண்டு மாற்றுவே. இனி அவர்கள் உங்களை தூசிப்பதற்கு நிந்திப்பதற்கு எந்த காரியம் இல்லாத அளவிற்கு நன்மையாய் நிரப்பப்படுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையில கர்த்தர் மறுமொழி கொடுத்து, ஆண்டவர் மறுமொழி கொடுத்து அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா அவர் பதில் கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேதத்திலே இந்த பகுதியிலே ஆண்டவர் இரண்டு விதமான ஒரு மறுமொழியை கர்த்தர் பதிலை இந்த இடத்துல தந்திருக்கிறார். அப்போ இந்த சூழ்நிலை இருக்கிற இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலை, இந்த பின்னணியை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பின்னணி. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறார்கள். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் வாசிக்கலாம், அந்த யோவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆமேன், பயிரிடும் குடிகளே வெட்கப்படுங்கள், கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயிற்று, திராட்சை தோட்டக்காரர்களே அலறுங்கள், வயல்வெளியில் அறுப்பு அழிந்து போயிற்று. நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டம் அப்படின்னா இந்த வார்த்தையை உரைக்கிற இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஜனங்களுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அவர்கள் பயிரிடுகிறதற்கு இந்த வார்கோதுமையை பயிரிடும் போது அது என்ன பண்ணுதுன்னா இல்லாமல் போகிறது. வார்கோதுமை இல்லை, திராட்சை தோட்டத்தில் அந்த கனி கொடுக்கிற அந்த சூழ்நிலை எதுவுமே இல்லை. அப்ப இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே அறுப்பு ஒளிந்து போன காலம் தான் இந்த காலம். அப்படின்னா அறுப்பே இல்லை, வருமானமே இல்லை, அவர்களுக்கு ஒரு செழிப்பே இல்லாத ஒரு காலம் தான் இந்த காலம். நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்க முடியும். 1ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் வாசிக்கும் போது, 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தினுடைய 13வது வசனத்தை வரை வாசிக்கும் போது, போஜன பலியையும் பான பலியையும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின கர்த்தரின் ஊழியக்காரராகிய ஆசாரியர்கள் துக்கி இருக்கிறார்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. நம்பர் 2, இரண்டாவது, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உச்சரிக்கப்படும் போது ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது இந்த இடத்துல போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே என்ன சந்தோஷம்னா, தேவனுடைய ஆலயத்தில் போய் பலி செலுத்துவது, அங்க தங்களுடைய பாவங்களுக்காக நிவர்த்தி கேட்கிறது, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்றது. ஆனா இப்ப என்ன போச்சு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே விவசாயம் போனது மட்டும் இல்ல, வருமானம் போனது மட்டும் இல்ல, இப்ப எதுக்கும் இடம் இல்லைன்னா அங்க ஆசாரியர்கள் துக்கித்திருக்கிறார்கள். ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயத்தில் போய் பலி செலுத்த முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். நம்பர் 3, மூணாவது, இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலைன்னா, நீங்க 12வது வசனத்தை வாசிக்கும் போது 12வது வசனம், திராட்சை செடி வதங்கி அத்தி மரம் சாரமற்று போகிறது, மாதளை பேரிச்சம் கிச்சிலி முதலான வெளியின் செடிகள் எல்லாம் வாடி போயின, சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. அப்போ நம்பர் 3, மூன்றாவது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கிற ஜனங்களுக்குள்ளே என்ன இல்லை அப்படின்னா சந்தோஷம் இல்லாமற் போய்விட்டு. அப்படின்னா யாரிடத்திலேயே மகிழ்ச்சி இல்லை, எந்த வீட்டிலையுமே குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, யாருடைய பர்சனல் லைஃப்லையும் சந்தோஷம் இல்லை. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப அவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறார்கள். நம்பர் 1, முதலாவதாக அவர்களுக்கு விவசாயம், அவருடைய வருமானம் எல்லாம் போயிருச்சு. ரெண்டாவது, ஆராதனை
பண்ணுகிற அளவிற்கு பலி செலுத்துகிறதுக்கு முடியல. நம்பர் 3, மூன்றாவது சந்தோஷம் அவர்களை விட்டு கடந்து போயிருச்சு. இப்படி ஆண்டவர் இல்லாமல் தனித்து ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிற அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, இனி நீங்கள் புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக உங்களை நான் வைக்க மாட்டேன், உங்களை நிந்தையாக வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 3 காரியமும் நடக்கும்போது சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தேவன் எங்கே? நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே? நீ வார அந்த கர்த்தரை தேடுற இல்ல, அந்த தேவன் எங்கே? நீ பலி செலுத்துகிற தேவன் எங்கே? அப்ப நிறைய பேர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. அப்பதான் நிந்தை அவர்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் பதில் கொடுக்கிறார், நான் இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்கவே மாட்டேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுகிறார், இந்த வருடம் நிந்தைகளை மாற்றுகிற வருடம், உங்கள் அழகை குறித்து இருக்கிற நிந்தையை மாற்றுகிற ஒரு வருடம், பிள்ளைகளை குறித்து இருக்கிற நிந்தைகளை மாற்றுகிற வருடம். அந்த காரியத்தை குறித்து நிறைய பேர் கேட்கலாம், உன் தேவன் எங்கே? உன் ஆண்டவர் எங்கே? நீ ஜெபித்த ஆண்டவர் எங்கே? சத்துரு டெய்லி உங்க இருதயத்துக்குள்ள வந்து பேசலாம், நீ இவ்வளவு கமிட்மெண்டா இருக்கிறியே, இவ்வளவு உண்மையா இருக்கிறியே, இத்தனை காரியத்தை செய்யறியே, ஆனா உனக்கு என்ன நடந்துச்சுன்ற கேள்வி கேட்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், அந்த நிந்தையை தலையின் மேல் இல்லாதபடி புரட்டி போடுகிற ஒரு கர்த்தர். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, இல்ல அந்த நிந்தைய ஆண்டவர் மாற்றுவார், அந்த நிந்தைய ஆண்டவர் மாற்றுகிறவர், அந்த நிந்தையை கர்த்தர் எடுத்து போடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர்கள் எந்த காரியத்தை குறித்து நிந்தித்தார்களோ அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இந்த சூழ்நிலை இந்த 3 விதமான சூழ்நிலை. அப்படின்னா அவர்களுக்குள்ள தேவன் இருக்கிறார் என்கிற, இல்லையா இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. சுத்தமா எல்லா வருமானமும் போயிருச்சு, ஆண்டவரை அவர்களால் ஆராதிக்கவே முடியல. அதற்கு மாறாக கடைசியில் என்னன்னா, மனுப்புத்தருடைய சந்தோஷமே ஒளிந்து போகிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு வசனம் மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நீங்க ஆரம்பிச்ச அந்த முதல் வசனம், அந்த 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 17வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாமே, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும், உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி அவர்கள் குடியிருக்கிற தேசம் இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறது, ரொம்ப பிரச்சனையான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஒரு ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பட்டணத்திற்கும் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே, மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே. அப்போ இந்த மண்டபத்திற்கும் இந்த பலிபீடத்திற்கும் நடுவே அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இடம். அப்படின்னா ரொம்ப மறைவான ஒரு இடம், யாருமே வராத ஒரு இடம், யாருடைய கண்ணுக்கும் படாத ஒரு இடம். தேசத்துல வருமானம் இல்லை, தேசத்தினுடைய ஜனங்களுக்கு சந்தோஷம் அற்று போயிருச்சு. உடனே ஆசாரியர்களுக்கு பலி செலுத்துறதுக்கு முடியல. இப்போ அவருடைய இருதயம் ரொம்ப துக்கமா இருக்குது. ஊழியக்காரனுக்கு ஊழியமே இல்லை பாருங்களேன், ஊழியம் செய்ய முடியல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில அவர்கள் எல்லாருடைய தலையின் மேலும் நிந்தை இருக்கிறது. இதை பார்த்து புறஜாதிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, உங்கள் தேவன் எங்கே, நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே அப்படின்ற கேள்விகளை அவர்கள் எழுப்புறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில ஆசாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா, மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே, மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே உட்கார்ந்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அழுது, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை. அப்ப
அப்போ ஆசாரியர்களோட முடிவு எடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவேன்னு சொல்ற இடம் நான் சொன்னேன்ல, the most secret place அப்படின்னா யாருமே வர முடியாத இடம், யாருக்குமே தெரியாத இடத்துல இந்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக தன்னுடைய தேசத்திற்காக என்ன பண்றாங்கன்னா அழுகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் 19வது வசனத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து, கர்த்தர் மறுமொழி கொடுத்து, நான் நம்புகிறேன் உங்கள் தலையின் மேல் இருக்கிற நிந்தைகள் மாறுகிற வருடம் மட்டுமல்ல, இந்த ஆண்டு கர்த்தர் மறுமொழி கொடுக்கிற ஆண்டாய் மாறப்போகிறது. கர்த்தர் மறுமொழி கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுக்கு ஒரு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். நிறைய நாட்களாக பதில் வராத காரியத்திற்கு இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பதில் வர போகிறது. உங்களுடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் தர போகிறார். நம்புறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். உங்களுடைய பிரயாசங்களுக்கு ஒரு பதில் வர போகிறது. இந்த ஆண்டு மறுமொழி கொடுக்கிற ஆண்டு. கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டார், அவர் சும்மா இருக்க மாட்டார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மறுமொழி நிச்சயமாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னன்னா, கர்த்தர் யாருக்கு மறுமொழி கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக, அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் ஒளிந்து மறைஞ்சு இருந்து கண்ணீர் விடுகிற அந்த ஆசாரியர்களுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க கண்ணீர் விட்டு அழலாம். ஆனா எங்க நீங்க அழலாம்னா, மறைவிடத்துல கண்ணீர் வடிக்கலாம், யாருக்கும் தெரியாத இடத்துல நீங்க கண்ணீர் வடிக்கலாம். மற்றவர்கள் பார்க்கும்போது நீங்க உங்க கண்ணீரை தொடச்சுக்கலாம். உங்க கணவனாருக்கு முன்னாடி கூட நீங்க கண்ணீர் வடிக்காம டெய்லி யாருக்கும் தெரியாம நீங்க அழுது கொண்டே இருக்கலாம். உங்க கண்ணீர் நீங்க இவ்வளவு அழுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க கடந்து போகிற பாதை யாருக்குமே தெரியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுகிற அந்த அழுகைய, நீங்க எந்த காரியத்திற்காக மறைவிடத்தில் நீங்க அழுதீர்களோ, நீங்கள் அழுது ஜெபித்தீர்களோ, கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ அழுகிற அழுகையை நான் பார்த்தேன், மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை பார்த்தேன். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். எஸ், கண்ணீரை காண்கிற தேவன், ஆசாரியருடைய கண்ணீரை காண்கிற தேவன், யாருக்கும் தெரியாம அழுகிற அழுகையை என் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். உங்கள் அழுகைக்கு இந்த ஆண்டு பதில் வரப்போகிறது. உங்க கண்ணீருக்கு இந்த ஆண்டு பதில் வரப்போகிறது. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, அவர் கண்ணீரை கணக்கிலே வைக்கிற கர்த்தர், கண்ணீரை அவர் மதிக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை பார்த்துட்டு ஆண்டவர் ஒரு நாள் சும்மா இருக்கிறவரே அல்ல. நான் அழுதா மற்றவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்கன்றதுக்காக அவங்க முன்னாடி அழாம நீங்க ஒருவேளை மறைவிடத்துல அழலாம். நான் அழுதா யாராவது ஒருத்தர் என்ன தப்பா நினைச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு நீங்க யாருக்கும் தெரியாம நீங்க அழலாம். நீங்க அழுதா உங்களுடைய அழுகையை நல்லா எடுக்காம உங்களுடைய அழுகையே அவர்கள் வித்தியாசமாய் பேசுகிறதுனால இவங்க முன்னாடி நான் அழுதா இன்னும் கொஞ்சம் கேவலப்படுத்துவாங்க, அதனால யாருக்கும் தெரியாம நீங்க அழுது கொண்டிருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், உலகத்தினுடைய மனுஷனுடைய பார்வைக்கு இந்த கண்ணீர் அற்பமாய் தெரிந்தாலும் என் கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு தேவன், கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிற ஒரு தேவன், பிள்ளைக்காக ஆகார் அழுத அந்த அழுகையை பார்த்த தேவன் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ யாருக்காக அழுகிறாயோ, பிரதர் நீங்க எதற்காக அழுதீர்களோ, அந்த கண்ணீருக்கு ஒரு பதிலை கர்த்தர் மறுமொழி கொடுப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி மறுமொழி கொடுக்கிற கர்த்தர், ஆமென், மறுமொழி கொடுக்கிற கர்த்தர், என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன், கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன். சேலத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் சேலத்தில் ஒரு வாலிப பையன், ஒரே மகன். அந்த மகன் ரொம்ப மோசமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டவன். அப்படின்னா ரொம்ப கஞ்சா குடிக்கிறதுக்கு ரொம்ப அடிமையான ஒரு மனுஷன். இந்த கஞ்சா குடிக்கிறதுனால அவனுக்கு ரொம்ப போதை அதிகமாகிறதுனால அவங்க அம்மா அடிக்கடி பிரச்சனை பண்ணி அவங்க அம்மாவை அடிக்கிறது, திட்டுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு நடந்த சம்பவம். அப்போ
வந்து ஆலயத்தில் வந்து பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது. ஆனால் அந்த சர்ச்சை எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரன் வாங்கி கட்டி அந்த சர்ச்சில் ப்ரேயர் நடக்கும்போது இங்கேருந்து அவன் சினிமா பாட்டை சத்தமாக போட்டு விடுறது. அந்த அம்மாவுக்கு தான் அவங்களுடைய அம்மா அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சர்ச்சில் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கும்போது வெளியில் நின்று கத்தி, வா வெளியே, நீ எதுக்கு போய் அங்கே உட்காந்துருக்குறாங்க, அவன் வார்த்தையை கேட்டு எனக்கு வந்து சமைச்சு வைக்காம நீ அப்படின்னு சொல்லி சர்ச்சு நடக்கவே சத்தம் போட்டு தன்னுடைய தாயாரை அவமானப்படுத்தின பையன். ஒவ்வொரு நாளும் இந்த தாயார் வந்து அந்த மனுஷனுக்காக அந்த மகனுக்காக கண்ணீர் வடிப்பாங்க. டெய்லி ஏசப்பாட்டா அழுவாங்க. அந்த மனுஷன் அந்த பையன் வந்து ரொம்ப மோசமானவனாய் ரொம்ப துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவன்கிட்ட இல்லாத பழக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு நாள் இந்த தாயார் வழக்கம் போல் அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகும்போது ஒரு இடத்துல கஞ்சா குடிச்சிட்டு ஒரு டீ கடையில் போய் உட்காரும்போது டீயை குடிக்க இவனுக்கு வந்து ஸ்ட்ரோக் மாதிரி வந்துருச்சு. அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே இழுத்துட்டு கை கால் வராமல் போயிடுச்சு. அப்போ அந்த 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 பெட்டி கடையில் டீ கடையில் இருக்கிறான். இருந்த உடனே அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே இவன் பலவீனப்பட்டதை பார்த்த உடனே அவனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அத்தனை பேரும் போயிட்டாங்க. அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து இவனை வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு இந்த அம்மா டெய்லி திருச்சபைக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துச்சு. ஒரு நாள் இவன் நினைச்சானம்மா, நம்ம வந்து இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணணும், நம்ம இவ்வளோ மற்றவங்களுக்கு முன்னாடி தாதா மாதிரி இருந்தோம், இன்னைக்கு இந்த மாதிரி கை கால் விழுந்து நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம், இப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு அவன் கையில் வந்து ஸ்கூலில் படிக்கிறதுக்கு பணத்தை கையில் கொடுத்து அரளி விதை அரைச்சி குடிச்சா செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால நீங்க அரளி விதை எடுத்துட்டு வான்னு சொல்லி அவனை வந்து அதை எடுத்துட்டு வர சொல்லி அம்மா இல்லாத நேரத்தில் வீட்டில் வந்து இருந்து அம்மிக்கல்ல முழுவதுமாக ரெடி பண்ணி மொத்தத்தையும் சாப்பிட்டு செத்துருவேன், இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் செத்துருவேன், இனி ஒரு அரை மணி நேரத்தில் செத்துருவேன் அப்படின்னு படுக்கும்போது அவன் சாகவே இல்லை. திடீர்னு சாகிறதற்கு பதிலாக அந்த ரூமுக்குள்ள இருட்டான அந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் வருகிறது. ஒரு வெளிச்சம் வந்த உடனே ஆண்டவர் வந்து அந்த மனுஷனிடத்துல பேசுறாரு. உடனே அந்த மனுஷன் வந்து அந்த இடத்துலயே கீழே கட்டிலிருந்து கீழே தன்னுடைய கஷ்டமான முழங்கால போட்டு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அன்னைக்கே கர்த்தர் அபிஷேகித்தார். அந்த ரூம்ல யாரும் இல்லாம அவன் அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பித்தான். அவனுடைய தாயார் வந்து ஆலயத்தை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள பயத்தோட உள்ள என்ட்ராகும் போது கதவை திறந்தா தன்னுடைய பிள்ளை முழங்கால நிற்கிறத அவங்க பார்த்தா ஆச்சரியப்பட்டார். ஆண்டவர் வந்து அவரை சந்திச்சிட்டார். அப்போ வந்து அதற்கு பிறகு அந்த பையன் வந்து இல்லை, நான் வந்து இனி உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன்னு சொல்லி ஒரு மலையை தெரிஞ்செடுத்து ஒரு மிஷினரியா இன்னைக்கு ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊழியக்காரர் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த பைபிள் காலேஜில் என்னோட சேர்ந்து நான் முழு நேர பைபிள் காலேஜ் படிக்கும்போது அவர் மாலை நேர பைபிள் காலேஜை அங்கே படித்தார். இன்னைக்கு சேலம் பக்கத்தில் ஒரு மலையில் ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்தை அவருக்கு தந்திருக்கிறாரு. அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா அந்த தாயாருடைய கண்ணீரை கர்த்தர் கனம் பண்ணி கர்த்தர் மறுமொழி கர்த்தர் கொடுத்தார். உங்க பிள்ளைக்காக நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு ஆண்டவர் நிச்சயமாய் மறுமொழி கொடுப்பார். உங்க எதிர்காலத்திற்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த வருடம் வருகிறது. நீங்க கண்ணீரில் முயற்சி எடுங்க. நீங்க அழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. உங்க கண்ணீர் விலையேற பெற்றது. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். நம்புறவங்க ஆமென். என்னுடைய கண்ணீரை கர்த்தர் காணுகிறார். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் அழுது புலம்புவீர்கள், இந்த உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு என்கிறதை கர்த்தர் ஒரு நாள் நிரூபிப்பார், நிச்சயம் நிரூபிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை ஆனாலும் நமக்கு சில மாற்றவே முடியாத சூழ்நிலைகள், சில மாற முடியாத காரியம் எதுல மாறும் அப்படின்னா நம்முடைய கண்ணீர் ரொம்ப விலையேற பெற்றது. அதான் ஒரு ஊழியக்காரர் ரொம்ப சோர்ந்து போய் ஊழியத்தில் என்ன செஞ்சாலும் எனக்கு முன்னேற்றமே இல்லை, நான் என்னென்னமோ பிரயாசம் எடுக்கிறேன், ஆனால் வந்து எனக்கு வந்து விடுதலையே இல்லை, என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி என்னால் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது
ஒரு பெரிய போதகர் சொன்னாராமா, சரி ஒரு டைம் நீ கண்ணீர்ல முயற்சி எடுத்துப்பார், நீ அழுது ஜெபம் பண்ணிப்பார், நீ கண்ணீர்ல முயற்சி எடு. உடனே அவர் அன்னையிலிருந்து தன்னுடைய ஊழிய வளர்ச்சிக்கு கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிச்சாராமா. அவர் என்னைக்கு கண்ணீரோட ஜெபிக்க ஆரம்பிச்சாரோ அந்த ஊழியத்துல பெரிய வளர்ச்சியை ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிற கர்த்தர், நம்முடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிற கர்த்தர். உங்களுடைய அழுகைக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. மனுஷனுக்கு முன்னாடி நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை, சொந்தங்களுக்கு முன்னாடி நமக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புறேன், மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். யாருக்கும் தெரியாமல் அழுகிற அழுகையை கர்த்தர் காண்கிறார். ஆமென். ஆசாரியர்கள் அப்படி அவர்கள் ஜெபித்தார்கள், கண்ணீரோட ஜெபித்தார்கள், யாருக்கும் தெரியாத இடத்திலே ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். வேதத்தில் ஒரு 2 பேருடைய கண்ணீரை ஆண்டவர் கர்த்தர் கேட்கிறார். அதை வேகமாக நம்ம வாசித்து அடுத்த பகுதிக்கு கடந்து போகலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களிலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சகரவன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இப்போ 15வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 15வது வசனம். அவள் அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரச ஆகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைப்பது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னா, அவங்க அழுறாங்க. இப்போ இவர்களுடைய அழுகை என்ன அழுகை அப்படின்னு சொன்னா, இவர்கள் அழுதா கூட அதை ஒரு ஸ்போர்ட்டிவா இவங்க அழுறாங்களேன்னு பரிதாபப்படுகிறதற்கோ, இல்ல அழுறாங்களே இவங்களுக்கு நமக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லை. பெனினாள் இவ அழட்டும் அப்படின்னு தான் துக்கப்படுத்துறா. அப்படின்னா இவ அழட்டும், இவ நல்லா கஷ்டப்படட்டும், இவ மனசு வேதனைப்படணும் அப்படின்னு நினைச்சு வேணும்னே ஒவ்வொரு நாட்களும் அவர்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த அண்ணாளுக்கு என்ன இல்லைன்னா, குழந்தை இல்லை. இதுவரைக்கும் இந்த அண்ணாள் நிறைய கோவப்பட்டாங்க. இதுவரைக்கும் இந்த அண்ணாள் அவங்க அந்த பெண்ணினால் பேசும்போது வேற தூரத்தில் போனாங்க. இருதயத்தில் அவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனையை உள்ளுக்குள்ள அவங்க அடக்கி வச்சுட்டே இருந்தாங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, பல வருடங்களாய் இந்த இடத்துக்கு வர்றாங்க. வரும்போதெல்லாம் இதுதான் நடக்கும். துக்கப்படுவாங்க, மன வருத்தப்படுவாங்க, திரும்பி ஊருக்கு போவாங்க. ஆனா இப்போ இந்த அன்னாள் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல, என்னுடைய இருதயத்திற்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குது, என்னுடைய இருதயத்திற்குள்ள இவ்வளவு கேள்விக்குறி இருக்குது, நான் உள்ள அடக்கி வச்சு என்னால ஒன்றும் பண்ண முடியல. நான் இன்னைக்கு எங்க போவேன் அப்படின்னு சொன்னா, நான் தேவ சமூகத்தில் போய் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற மொத்த பாரத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அழுது கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பேன்னு போய் மனசு வெடிச்சு, அப்படின்னா வாயை திறந்து வாயினுடைய சத்தம் கேட்கப்படலை. அவளுக்கு தெரியும் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படியே இருதயம் திறஞ்சு மிகவும் அழுது தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். உடனே கர்த்தருடைய ஒரு பதில் வருகிறது. ஆமென். நீ உன்னுடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர், நீ சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக.
ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தாள். அன்னாளுக்கு கர்த்தர் ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அந்த சாமுவேல் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தீர்க்கதரிசியாய் இருந்தான். அந்த சாமுவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாய் மாற்றினான். கர்த்தருடைய தைல குப்பி அவன் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சாமுவேல் ஏதாவது ஒன்றை ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் அப்படியே செய்கிற அளவிற்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியை, ஒரு ஆசாரியனை, ஒரு ஊழியனை உருவாக்குறதற்கு அந்த ஒரு கண்ணீர் பிரயோஜனமா இருக்குமானால் உங்க இருதயத்துக்குள்ள குமுறி நீங்க வச்சிருக்க வேண்டாம். உங்க இருதயத்துல அடைச்சு வச்சிருக்க வேண்டாம். நீங்கள் சகித்து கொண்டு இருக்க வேண்டாம். நீங்கள் ஓடுங்கள் தேவ சமூகத்திலே. யாரும் இல்லாத ஒரு மறைவிடத்திற்கு நீங்கள் ஓடுங்கள். அந்த இடத்துல போய் கண்ணீரை காண்கிற கர்த்தர் உங்க இருதயத்துல இருக்கிற மொத்த பாரத்தையும் கண்ணீரோட இறக்கி வச்சு, ஏசப்பா நான் இன்னைக்கு அழுறேன், ஆனா நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வீர், ஆனால் இந்த காரியத்தை எனக்கு முடித்து கொடுப்பீர், ஆனால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த காரியத்து நிமித்தம் நான் உமக்கு ஊழியம் செய்வேன், அந்த காரியத்தை வச்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு நீங்க எத்தனை பேர் அழுது ஜெபிக்கிறீர்களோ உங்க இருதயம் சந்தோஷப்படும். அந்த கடனை கட்டி முடிப்பீர்கள். அந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும். எங்கிருந்து வந்தது என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் கண்ணீர் சகல காரியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, கண்ணீரை காண்கிற கர்த்தர், என் கண்ணீரை காண்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் கண்ணீருக்கு கொடுக்கிற முதல் மறு உத்தரவு என்ன அப்படின்னா, கண்ணீரோட போனவங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறார். இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் மிகுந்து இருக்கிற காலத்தை விட அதிக சந்தோஷத்தை என் உள்ளத்திலேயே தந்தீர். ஹல்லேலூயா. சொத்து பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை விட இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. உங்களுடைய பொருள்களிடத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு புது சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். நம்முடைய அழுகைக்கு பதில் சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தர். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். அள்ளி தூவம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோட நம்புறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கும். தேவ சமூகத்துல வடிக்கிற கண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கும். நான் நம்புறேன், தேவனிடத்துல அழுகிற நீங்க மனுஷனிடத்துல அழ மாட்டீங்க. தேவனிடத்துல அழுகிற நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்வீங்க. கர்த்தரிடத்துல அழுகிற நீங்க உங்க கையை கர்த்தர் பிளஸ் பண்ணுவாரு. எல்லாருடைய கையும் உங்க கைக்கு கீழே இருக்கும். கர்த்தர் உங்க கையை மேல கர்த்தர் வைப்பார். தேவ சமூகத்தில் அழுகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கை ஆளுகை செய்யும். உங்க கை மேல இருக்கும். உங்க கை மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கும். உங்க கை மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். கர்த்தர் கீழே இருந்த கைய, கடன் வாங்கின கைய இப்ப மேல கடன் கொடுக்கிற கையா கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போது அதான் சொல்றாரு. எருசலேம் குமாரத்திகள் வந்து ஏசப்பாவை பார்த்து, அவர் படுகிற பாடுகளை பார்த்து அப்படியே அழுறாங்க, ரொம்ப அழுறாங்க. ஆண்டவரே, உங்களுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா அப்படின்னு அழுறாங்க. அழுத உடனே அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அவ்வளவு வலியின் மத்தியிலையும் ஆண்டவர் திரும்பி பார்த்து எருசலேம் குமாரத்திகளை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, எருசலேம் குமாரத்திகளே, எனக்காக நீங்க சொல்லுங்க, எனக்காக நீங்க அழ வேண்டாம், ஆனா நீங்க அழ வேண்டியது இருக்குது. யாருக்காக அழுங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க அம்மாவனுடைய அழுக ஜெபம், உங்க அப்பாவனுடைய அழுக ஜெபம். நிறைய பேருடைய தகப்பனாரும் தாயாரும் முழங்கால நின்று மணி கணக்கா அழுதாங்க. எதுக்கெல்லாமோ அழுதாங்க. நம்ம நிறைய பேர் திட்டணும், எதுக்கு இப்படி அழுது ஒப்பாரி வைக்கிற, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க, உன் பையன் என்ன செத்து போயிட்டானா, உங்க பொண்ணு என்ன செத்து போயிருச்சா அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணினாங்க. ஆனா இன்னைக்கு 10 வருஷம் 5 வருஷம் தாண்டி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு அவங்க கண்ணீரோட ஜெபித்த ஜெபம் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமா இருக்குது. அந்த ஜெபம் வீணா போகல, அந்த ஜெபம் அற்பமா
போகல. உங்க பிள்ளைக்காக வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். ஆமென். பிள்ளைகளுக்காக அழுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவாராக. உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கலாம், உங்க பிள்ளைங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இருக்கலாம். ஆனா நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க எல்லாருமே? நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுது ஜெபிக்கணும். நம்முடைய உயர்வுக்காக நம்ம எப்படி ஜெபிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அழுது ஜெபிக்கணும். நம்முடைய தேவன் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர், துருத்தியிலே வைத்திருக்கிறவர். எந்த ஜெபம் வேணாலும் மாறி போகலாம், கண்ணீரின் ஜெபம் பதில் தராம போகாது. ஒரு டைம் நீங்க முயற்சி எடுங்க, இந்த செய்தியை கேட்கும் போதே உங்களுக்குள்ள வரட்டும். ஆமென். சீக்ரெட் அப்படின்னா யாருக்கும் தெரியாத அழுகை ஜெபத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அதைத்தான் நம்ம வாசிக்கும் போது ரொம்ப அழகா வாசிச்சோம். ஆசாரியர்கள் எங்க ஜெபிச்சாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா, ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஜெபித்தார்கள். ஆமென். ஆசாரியர்கள் வந்து ரொம்ப கெத்தா இருப்பாங்க, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப பட்சம் அப்படி காமிச்சுக்குவாங்க. அவங்க நல்லா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பெருசாக இருக்கும். அது எல்லாம் ரொம்ப டிசைன் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம சிஎஸ்ஐ திருச்சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் இருக்குது. ஐயர் போடுற ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பிஷப்புக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு, கார்னிவல் அது தனி ட்ரெஸ், இந்த மாதிரி எல்லாரும் அப்படி போடுறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த நாட்கள்லாம் ஆசாரியர்களுக்குன்னு ஒரு அவங்க அழமாட்டாங்க, அவங்க வந்து அழகாக சொல்லிட்டு போவாங்க. இப்போ இவங்களுக்கு ஜனங்களுக்கு முன்னாடி அழ முடியாது, அழுதா எல்லாருமே தப்பா நினைப்பாங்க, ஆசாரியர் போய் அழுறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க என்ன அழுதாங்க அப்படின்னு சொன்னா, ஆமென், மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நடுவே நின்று அழுததை யார் பார்த்தான்னா கர்த்தர் பார்த்தார். சிஸ்டர், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும் சிஸ்டர். தேவன் செய்த நன்மைகளுக்காக நீங்க அழணும், தேவன் செய்ய போகிற நன்மைகளுக்காக நீங்க அழணும், நீங்க தரிசனத்திற்காக நீங்க அழணும், உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைக்காக நீங்க அழுது ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழணும். உங்க கண்ணீர் விலையேற பெற்றது. இந்த உலகத்திலிருந்து போகிறதற்கு முன்பாக உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு, ஒரு மனுஷனுடைய உயர்வு. நீங்க கண்ணீரோட ஜெபிங்க, இந்த வருஷம் கம்பீரத்தோட அறுப்பீங்க. ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா நெக்ஸ்ட் இயர் 2027க்குள்ள உள்ள போகும்போது இந்த வருஷத்திலே கர்த்தர் கண்ணீரை பார்க்கிற கர்த்தர் கம்பீரத்தோட தான் நீங்க போவீங்க. உங்க தலை மேல ஒரு பெரிய அறுவடை இருக்கிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் அந்த அறுவடையை சுமக்க பண்ணுவார். இது அறுவடையின் ஆண்டு, இது அறுக்கிற ஆண்டு, இது நம் தலையின் மேல் அறுவடையை சுமக்கிற ஆண்டு. கண்ணீரோட ஜெபிக்கிறோம், ரெண்டு கரங்களையும் உயர்த்தி, இயேசுவே என்னுடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர். அந்த நெகேமியாவுக்குள்ள ஒரு கண்ணீரின் அபிஷேகத்தை கர்த்தர் வச்சாரு. நேபுகாத்நேச்சார் வந்து கூப்பிடுறாரு, ஐயா வாங்கயா போலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்க பண்றோம், உங்களுக்கு தனியா ரூம் கட்டி கொடுக்கிறோம், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறோம், எங்க அரண்மனையிலேயே உங்களை நாங்க தங்க வச்சுக்கிறோம். ஆனா அந்த எரேமியா, நோ, நான் வரமாட்டேன், என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது, இந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறாரு. அந்த எரேமியா கண்ணீர் விட்டு ஜெபிக்க 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 மீண்டும் இஸ்ரவேல் கட்டப்பட்டது. சிதைந்து கிடக்கிற இஸ்ரவேல் நெகேமியாவினுடைய ஜெபத்தினால் மீண்டும் கட்டப்பட்டது. எல்லாத்தையும் துறந்து, எல்லா நன்மைகளையும் துறந்து, எல்லா சந்தோஷத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி எரேமியா வடிச்ச கண்ணீருக்கு இன்று வரையிலையும் கர்த்தர் அந்த ஜனங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆனால் உங்க கண்ணீர் தலைமுறை தலைமுறையாய் அது பதிலை கொடுக்கும். கைகளை உயர்த்தி, இயேசுவே என்ன ஒரு கண்ணீரின் அபிஷேகத்தினால நிரப்புங்க. இன்றைக்கு இரவு நான் யாருக்கும் தெரியாம அந்த மொட்டை மாடியில நான் அழுது உங்க சமூகத்துல ஜெபம் பண்ணணும், நான் மறைவிடத்துல ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி, நீ அழுதேன்னா ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவாரு, உன் அழுகைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. அந்த அபிஷேகத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. Hallelujah. எனக்கான திட்டம் என்னுடைய யோசனைக்கு அது பெட்டாததா இருந்தாலும் எனக்காக அவருடைய திட்டம் ரொம்ப பெருசா இருக்க போகிறது. எனக்கு தெரியும், இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே நிறைய பேரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனம், என் பிள்ளை இப்படி பண்ணிட்டாளே, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டானே, இப்படி என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ. ஒன்றும் இல்லை, உங்க கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் திசை திருப்புவார். ஆக கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். இப்பொழுது ஒரு கண்ணீரின் ஜெப ஆவி கட்டவிழ்க்கப்பட்டு எங்களுடைய திருச்சபையை நிரப்புவதாக.
ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் மறுமொழி கொடுத்து. சோ ஃபர்ஸ்ட் முதல்ல ஆண்டவர் கொடுக்கிற மறுமொழி என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் மகிழ்ச்சியாக்குற மறுமொழி. மகிழ்ச்சியாக்குற மறுமொழி. கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாரு? அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் இருக்கிற அந்த காலத்தின் சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை எனக்கு நீர் தந்தீர். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு மனுஷனுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிறாரு பாருங்க. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அடுத்து ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ வீட்டிற்கு போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ததற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளே, எசேக்கியா தீர்க்கதரிசி வேதம் சொல்லுகிறது, சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி, உன் காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னா நீ ரெடி ஆயிக்கோ, நீ சரியாயிக்கோ. என்ன அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற, அதற்கு பிறகு உன்னுடைய அடுத்த சந்ததியை அரசாட்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இந்த எசேக்கியாவுக்கு என்னன்னா, அதுக்கு விருப்பம் இல்லை. தீர்க்கதரிசினாலே ஆண்டவர் சொன்னதுதான், அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தை மாறாது, அது அப்படியே நடக்கும். இவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். இப்போ இந்த மனுஷனுக்கு எழும்பி நடக்க முடியாது, வெளியே வர முடியாது, யாரிடத்துல இந்த காரியத்தை சொல்ல முடியாது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தையை தீர்க்கதரிசி இடத்துல போய் எனக்காக கொஞ்சம் அழுது ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, ஐயா ஆண்டவரே உனக்கு சொல்லிட்டார், நம்ம எப்படி அழுது சொல்ல முடியும்? தீர்க்கதரிசி கூட ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த மனுஷன் தள்ளப்பட்டிருக்கிறார். இவர் என்ன பண்றாரமா, சுவர்புறமாய் திரும்பி அப்படின்னா தன்னுடைய முகத்தை சுவருக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சு, ஒரு மறைவு இடத்துல யாருக்கும் தெரியாம அவர் என்ன பண்றாருன்னா அழுறாரு. ஆண்டவரே என்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டி கொடுங்கன்னு அழுறாரு. ஒரு ராஜா அழுறாரு. ஒரு ராஜாவனுடைய அழுக நிறைய பேருக்கு கேவலமா தெரியலாம். மற்றவங்களுக்கு இதெல்லாம் என்ன இப்படி அழுறாரு, ஒரு சின்ன குழந்தை மாதிரி இப்படி அழுறாரு, தைரியமே இல்லையா இவருக்கு அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா ராஜாவனுடைய அழுகையை கூட, ராஜாவும் மனுஷன் தானே, ராஜாவுக்குள்ளேயும் உணர்வுகள் இருக்குதானே. இப்போ அது யாருக்கு தெரியும்னா அப்பாவுக்கு தெரியும். நிறைய பேர் அழுகிறத பலவீனமா நினைக்கிறாங்க. நான் நம்புறேன், மற்றவங்களுக்கு முன்னாடி அழுகிறது தான் பலவீனம், மனுஷங்களுக்கு முன்னாடி அழுகிறது தான் பலவீனம். மனுஷனுக்கு முன்னாடி நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நம்ம அழுது ஜெபம் பண்றது கண்டிப்பா அது பலவீனமே இல்லை. அதுல உங்களுடைய டிக்னிட்டி குறைஞ்சு போறதே இல்லை, அதுல நீங்க தாழ்ந்து போகவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மிடத்திலேயே இருக்கிறார். இந்த எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அப்படியே அழுத உடனே இப்போ ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு கிளம்பி எங்க போயிட்டாரம்மா? பாதி முற்றம்னு சொல்றது நீங்க நினைக்கிறது மாதிரி 10 சென்ட் இடத்துல கட்டணும். நம்ம நினைப்போம் பாதி முற்றம்னா வீட்டுல இருந்து வாசப்படியில இருந்து ஒரு 15 அடி போனா அப்படின்னு, அப்படில கொஞ்சம் தூரம். அப்படின்னா அந்த அரண்மனை என்கிறது ரொம்ப நீளமா கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற முற்றம் ரொம்ப பெருசா இருக்கும். அது 1 ஏக்கர் 2 ஏக்கர். ஆனா அந்த முற்றத்திற்கு அவன் பாதி முற்றத்திற்கு போகும்போது
கர்த்தர் தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இதுக்கு முன்னாடி எசேக்கியா செத்துருவான்ற வார்த்தையை சொல்லிட்டு வந்த, இப்ப நான் மறுபடியும் இன்னொரு வார்த்தையை சொல்றேன், நீ போய் சொல்லு, நீ பிழைப்பாய், உன்னுடைய ஆயுசு நாட்களிலே 15 ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டி தந்தேன். முற்றத்திலே காரியங்கள் மாறுதலாய் முடிகிறது. பாதி முற்றத்திலே அவனுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எழுத்து மாற்றப்படுகிறது. பாதி முற்றத்திலே இவனுடைய கண்ணீரின் ஜெபம், இவனுக்காக நியமிக்கப்பட்ட அந்த தீங்கு இனி தீமை இல்லை என்கிற ஒரு அறிவிப்பு அவனுடைய கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் கட்டளையிட்டார். நான் நம்புறேன், நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர். நம்பர் 1, நம்முடைய கண்ணீருக்கு முதல்ல எப்படி ஆண்டவர் பதில் கொடுக்க போறாருன்னா, அவர் நம்மை சந்தோஷப்படுத்த போகிறார், சந்தோஷப்படுத்த போறார். நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய கண்ணீருக்கு இருக்கிற இரண்டாவது பெரிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, காரியங்கள் எல்லாம் இது நடந்தே தீரும் என்கிற காரியங்கள், இது இப்படிதான் முடியும் என்கிற காரியங்கள் எங்க மாற்றப்படும்னா, பாதி முற்றத்தில் அது மாற்றப்படும். பாதி முற்றத்தில் மாற்றப்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் பாதி முற்றத்தில் மாற்றப்படும். இந்த நாட்களிலே மாற்றப்படும். அந்த தீமை மாற்றப்படும். அந்த வார்த்தை மாற்றப்படும். முடிஞ்சிருச்சுன்னு சொன்னது மாற்றப்படும். இதோ காரியங்கள் மாற்றமாய் எழுதப்படுகிற ஒரு காலம். கர்த்தர் இந்த ஆண்டிலே அந்த காரியத்தை மாற்றி எழுதுகிறார், மாற்றி எழுதுகிறார். ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அந்த காரியம் நன்மையாய் மாறுதலாய் முடிகிறது. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஒரு ஜெப ஆவி, ஒரு கண்ணீரின் ஜெப ஆவி, கண்ணீரின் ஜெப ஆவி என் மேல் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, ஆமென். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும், உங்க வாழ்க்கையில நீங்க தேவ சமூகத்துல கண்ணீர் விடுறத அழுது ஜெபிக்கிறத ஒரு நாளும் நீங்க அற்பமா நினைக்கவே கூடாது. சில பெரிய பெரிய பிரச்சனைகள், சில நீக்கவே முடியாத பிரச்சனைகள் பாதி முற்றத்துல நமக்கு சாதகமா மாறணும்னா எப்படி ஜெபிக்கணும்னா, கண்ணீரோட ஜெபிக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு வாலிப தம்பி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனார் ஒரு கொலை கேஸில் ஒரு தகப்பனார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அவர் அது ஆயுள் தண்டனை அவருக்கு கிடைச்சிருச்சு. இது நடந்த ஆயுள் தண்டனை, அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிச்சு. இப்போ தான் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி தான் அவர் ஜெயிலிருந்து வந்தார். ரொம்ப ஏஜ் ஆகி ரொம்ப பலவீனமாக்கி தான் வந்தார். ஒரு கொலை பண்ணதில் அவர் ஜெயிலில் போட்டார். இந்த பிள்ளை சின்ன பையன். அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவும் இல்லை, இப்போ அப்பாவும் இல்லை. இந்த பிள்ளை தன்னுடைய தாத்தா அந்த பிள்ளையை கொண்டு போய் எங்க சேர்க்கிறாங்கன்னா, ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாங்க. அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல படிக்குது. இப்போ ஹாஸ்டல்ல படிச்சு நல்லா படிச்சு அங்கேயே எல்லா வேலையும் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் அவனை படிக்க வச்சு கொஞ்சம் நல்லா படிக்க வச்சுட்டாங்க. இப்போ ஒரு வேலையில வந்தாச்சு. இப்போ அவருக்கு கல்யாணம் பண்ற வயசு வருது. இது வரைக்கும் தன்னுடைய தகப்பனார் ஜெயில ஆயுள் கைதியா இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. அம்மா இறந்ததையும் ஒரு பெரிய துக்கம் வரும், கஷ்டமா இருக்கும். ஆனா அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரி, ஓகே, நமக்கு யாரோ அவன் கூட நிறைய அப்பா இல்லாத பிள்ளைங்க படிச்சாங்க, அம்மா இல்லாத பிள்ளைங்க படிச்சதுனால சரி நமக்கும் இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சு விட்டுட்டான். ஆனா இந்த திருமணம்னு பார்க்கும்போது எல்லாரும் கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா, உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு? அம்மா சொல்லலாம், அம்மா இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பா எங்க இருக்காங்கன்னு கேட்டா, எங்க அப்பா ஜெயில இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும்? ஜெயிலுக்கு எப்படி போனார் அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா கொலை பண்ணி ஜெயிலுக்கு போனாருன்னு சொன்னா எப்படி பொண்ணு கொடுப்பாங்க? அவனுடைய ஃபியூச்சரை குறித்து அவனுக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. எதிர்காலத்தை குறித்து பயம். யார் எனக்கு பொண்ணு கொடுப்பா? நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? நான் என்ன சொல்லி திருமணத்தை நான் பண்ண முடியும்? எங்க அப்பா இப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, எங்க அம்மா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்துட்டாங்க. அவனுக்கு ஹோப்பே இல்லை. ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு நாள் ரொம்ப துக்கத்தோட ஒரு கிரவுண்ட்ல போய் நின்று கண்ணீர் விட்டு அழுது ஏசப்பா சமூகத்தில் கையை உயர்த்தி, எனக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது என் கையில இல்லை, உங்க கையில தான் இருக்குது. என்னுடைய எதிர்கால வாழ்க்கை என் கையில இருக்குது. நான் போய் கேட்டா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. எனக்காக யாரும் போய் பொண்ணு கூட கேட்க முடியாது. எனக்கு திருமணம் நடக்குமான்ற ஒரு கேள்விக்குறி கூட எனக்கு இருக்குது. ஆனா நீங்க தான் எனக்கு அப்பா, நீங்க தான் எனக்கு அம்மான்னு கண்ணீரோட அப்படியே யாருக்கும் தெரியாத அந்த கிரவுண்ட்ல நடந்து அழுது ஜெபம் பண்றான். 3 மாதத்துல அவன் நினைத்திராத, அவங்க எதிர்பாராத, எந்த கேள்விகளும் கேட்கப்படாத ஒரு ஃபேமிலியில
கத்தர் இணைச்சு, கத்தர் வந்து திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்தி இன்னைக்கு குழந்தை பாக்கியங்களை ஆண்டவர் தந்து அந்த பிள்ளையினுடைய குடும்பத்தை கத்தர் கட்டினதை என் கண்ணால நான் பார்க்கிறேன். ஆமேன். கண்ணீர் எந்த பெரிய காரியத்தை மாற்றக்கூடிய சக்தி கண்ணீரின் ஜெபத்திற்கு இருக்கிறது. பாதி முற்றத்திலே மாற்றப்படும். உங்களுக்கு விரதமாய் போடப்பட்டிருக்கிற கையெழுத்துகள் குலைக்கப்படும். உங்க கண்ணீரின் ஜெபத்திற்கு அத்தனை வலிமையை கத்தர் வச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, நான் கூட இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுவேன், யாராவது ஒருவர் பாஸ்டர் உங்களுடைய ஊழியத்தினுடைய சீக்ரெட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, ஒன்று ஆண்டவருடைய கிருபை தான் முழுக்க முழுக்க. ஆனா இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது நான் சொல்றேன், இந்த கடந்து வந்த இத்தனை 24 ஆண்டுகளிலே என்னுடைய கண்ணீர் நிறைய சிந்தப்பட்டிருக்கிறது. நான் நிறைய அழுதிருக்கிறேன். திறமைகள் இல்லை, அழுதிருக்கிறேன். பிரசங்கம் பண்ண தெரியாத அழுதிருக்கிறேன். பாட்டு பாட தெரியாத அழுதிருக்கிறேன். ஆனா என்னுடைய அத்தனை அழுகையின் ஜபங்களையும் என்னுடைய கண்ணீரின் ஜபங்களையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். என் கண்ணீரின் ஜபத்திற்கு ஆண்டவர் பதிலை கர்த்தர் தந்ததை என் கண்கூடா நான் பார்க்கிறேன். அந்த தேவன் தான் இன்றைக்கு சிலரிடத்திலே அந்த மகிமையை கர்த்தர் ஊற்றுகிறார். உங்க கண்ணீரோட நீங்க ஜெபிக்க, இதுக்கு முன்னாடி கண்ணீரோட தானே ஜெபிச்சீங்க. எத்தனையோ கண்ணீரோட ஜெபிச்ச அற்புதத்தை பெற்றுக்கொண்டீங்கல்ல. அந்த அபிஷேகத்தை விட்டுவிடவே வேண்டாம். எனக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன், பதில் கொடுக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு 3 காரியத்தை வேகமாய் உங்களுக்கு சொல்லி அப்படி எழுப்பி நிற்கலாமே. அப்படின்னா இந்த அதிகாரத்தில் வந்து இவருடைய கண்ணீருக்கு, இந்த ஆசாரியருடைய கண்ணீருக்கு எங்க கண்ணீர் வடிச்சாங்களாமா? எங்க கண்ணீர் வடிச்சாங்க? மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே. அந்த மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே இருக்கிற இடம் என்னது? என்ன பிளேஸ்? த மோஸ்ட் சீக்ரெட் பிளேஸ். அப்படின்னா யாருமே வராத இடம், யாருமே பார்க்காத இடம். அந்த இடத்துல ஆசாரியர்கள் அழுதார்கள். அழுத உடனே என்ன நடக்குது பாருங்க. என்ன நடக்குதுன்னா, நீங்க 2ஆம் அதிகாரம், யோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிக்கும் போது, 19வது வசனம், கர்த்தர் மறுமொழி கொடுத்து ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாராமா? தானியத்தை. இரண்டாவது என்ன கொடுக்கிறாராமா? எண்ணெய். மூன்றாவது என்ன? திராட்சரசம். மூன்றாவது என்ன கொடுக்கிறார்? எண்ணெயை கொடுக்கிறார். அப்படின்னா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார், அலங்காரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், வித்தியாசத்தை ஆண்டவர் படுத்துறாரு. இப்பதான் கண்ணீரோட ஜெபிச்சுட்டு வர்றாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ரொம்ப அழகா கர்த்தர் செய்றாரு. இன்னும் 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் போது, களஞ்சியங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த யோவேல் எழுதின புஸ்தகத்தினுடைய ஒரு சாராம்சத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இதனுடைய இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னு சொன்னா, நான் இனி உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நான் உங்களை நிந்தையாக என்ன பண்ண மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். உன் நிந்தையை உன்னிடத்திலிருந்து புரட்டி போடுவேன். இதுதான் இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய கீவேர்டு. ஆனா இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசனத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்கு என்ன இல்லைன்னு சொன்ன 3 காரியம் அவங்களுக்கு இல்லை. ஒண்ணு, அவங்களை விட்டு என்ன போச்சு? அறுப்பு காலத்தில் அவங்களுக்கு என்ன இல்லை? அவர்களுக்கு வந்து முதலாவதாக அவங்களுக்கு தானியம் இல்லை, அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன இல்லை, அதற்கப்புறம் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா சந்தோஷம் அவர்களுக்கு உள்ளே இல்லை. நீங்க அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்ன, அதை புரியறதுக்காக திரும்ப சொல்லுகிறேன். 3 காரியம் அவர்களுக்கு என்னென்ன இல்லை. அவர்களுக்கு தானியம், அப்படின்னா அவங்களுக்கு விவசாயம் எல்லாம் முற்றிலுமாக அற்று போயிருச்சு. 2வது, தேவனுடைய ஆலயத்திற்கு அவங்களுக்கு என்ன இல்லை? பலி செலுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆராதனை எல்லாம் அற்று போயிருச்சு. 3வது இடத்துல என்ன நடக்குது?
சந்தோஷம் மனுப்புத்திரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுருச்சு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. உடனே இந்த சூழ்நிலையில இருக்கும்போது ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே இருந்து என்ன பண்றாங்க, அழுறாங்க. இந்த அழுகையை கேட்ட உடனே கர்த்தர் என்ன கொடுக்கிறாருன்னா, அவர்களுக்கு மறு உத்தரவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த மறு உத்தரவை கர்த்தர் கட்டளையிடும் போது அவங்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கிறேன், நான் திராட்சரசத்தை தானியத்தை கொடுக்கிறேன். இரண்டாவது கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, எண்ணெயை கொடுக்கிறேன். மூன்றாவது கர்த்தர் திராட்சரசத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துறது இல்லாம இப்போ இன்னொரு வசனம் என்ன சொல்றது அப்படின்னா, 24வது வசனத்தை வாசிக்கிறோம். களஞ்சியங்கள் தானியங்களால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, இந்த யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொன்னாலே ரீஸ்டோர் பண்றது அப்படின்னா மறுபடியும் எடுக்கிறது அப்படின்னா, இங்க ஒரு ஆலை, ஒரு 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 என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல சொன்னோம்னா மில்லு, ஒரு மில்லு வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டு கிடக்குது. அந்த மில்லு வந்து எதுவுமே வேலை இல்லாம ஃபுல்லா பூட்டிட்டாங்க. இப்போ திடீர்னு என்ன பண்ணுது தெரியுமா, அந்த மில்லு இப்போ வந்து ரன் ஆக ஆரம்பிக்குது. அந்த மில்லில் இப்போ வந்து அப்படியே மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து இறக்குறாங்க. அதில் ஒரு மிஷின் இருக்குது, அது திராட்சரசம் பிழிகிற மிஷின். இது வரைக்கும் அதில் வந்து அந்த திராட்சரசம் வந்து கொஞ்சமாக அப்படியே ஊற்றி ஊற்றி வச்சு பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுதுன்னா, அது திராட்சரசம் ஆலையிலே அப்படியே வழிந்தோடுகிறது. எங்க பார்த்தாலும் செழிப்பு. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் உங்கள் களஞ்சியங்கள் தானியங்களால நிரம்பும், உங்கள் ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். ஆமென். அதோட நிறுத்தல்ல. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, 25வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களிடத்திற்கு அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி என்ன பண்ணும், வெட்டுக்கிளி என்ன பண்ணும், வெட்டுக்கிளி வந்து எந்த எந்த விவசாயம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த பச்சையா இருக்கிறதெல்லாம் அது என்ன பண்ணும், சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் பச்சை கிளி, பச்சை கிளி என்ன பண்ணும்னா அந்த கொழுந்துகள் எல்லாம் பறிச்சுட்டு போயிடும், அது பச்சை கிளி. அடுத்து முசுக்கொட்டை பூச்சி. முசுக்கொட்டை பூச்சின்றது தண்டு இருக்கு பாருங்களேன், அந்த தண்டுகளை சாப்பிட்றதா முசுக்கொட்டை பூச்சி. அடுத்து பச்சை புழு. பச்சை புழு என்னது, தானியத்தை முழுக்க முழுக்க வந்து வரிச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, வெட்டுக்கிளி இருந்துச்சு, பச்சை கிளி இருந்துச்சு, முசுக்கொட்டை இருந்துச்சு, பச்சை புழுக்கள் இருந்துச்சு. அப்போ ஒரு விதையை நீ போட்டேன்னா அந்த விதையை ஒன்று பச்சை புழு எங்க ஸ்டார்ட் ஆகும், அந்த தானியத்தை விதையை போட்டு அந்த விதை முளைச்ச உடனே பச்சை புழு என்ன பண்ணிரும், அவ்வளவுதான். சிலருக்கு வந்து விதையை போட்டு அதை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சிலருக்கு இந்த பச்சை புழு என்ன பண்ணுன்னா அமைதியாக விட்டுட்டு கொஞ்சம் என்ன பண்ணுது, வளருது. வளர்ந்த உடனே என்ன நடக்குதுன்னா பச்சை கிளி வருது. அது என்ன பண்ணுன்னா பச்சையா இருக்கிற இலையெல்லாம், சிலருடைய வாழ்க்கையை தான் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரும்போது அது இதுலயும் தப்பிச்சு சிலர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் தண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னன்னா எது வர்றன்னா முசுக்கொட்டை பூச்சி. அது என்ன பண்ணுன்னா தண்டை சாப்பிடும். இப்படியே இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணினாலும் அந்த கனி கொடுக்கிற நேரம் வரும்போது அவங்களுக்கு கிடைக்காது. ஒன்று 20% போயிடும், இல்லைன்னா 6 மாசத்துல போயிடும். நன்மையை மட்டும் கையில வாங்க முடியாது. சிலர் வளரும், நன்மையை வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் இப்ப பதில் கொடுக்கிறாரு, நான் உங்களிடத்திற்கு அனுப்பின பெரிய சேனை ஆகிய, ஆமென், 24வது வசனப்பா, ஆமென், நான் உங்களிடத்திலே அனுப்பின உங்களது பெரிய சேனை ஆகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு விளைவை, அந்த விளைச்சலை, அவைகள் பட்சித்த அந்த வருஷங்களின் விளைச்சலை திரும்ப நான் உனக்கு அளிப்பேன். காரணம் என்னன்னா, உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த ஆண்டு நான் கண்ணீரோடு ஜெபிக்க வைக்க போகிறார். என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, உன் கண்ணீர் வீணா போகலேன்னு இந்த வருஷம் கண்டிப்பா நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க. நீங்க அறிஞ்சு கொள்ளுவீங்க. கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறதை இந்த வருடம் நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா.